அப்போ அவன் அந்த தப்பை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ற. பண்ணிருப்பான்னு சொல்ல முடியல, பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ல முடியல. அவன் நல்லவனா கெட்டவனா நிரூபிக்கிறத விட என்னதான் இருந்தாலும் இது என் அக்கா கல்யாணமாயி போயிருக்கிற ஒரு குடும்பத்தோட பிரச்சனை. அந்த குடும்பத்துக்கு அனாவசியமா ஒரு கெட்ட பேரு வந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆ, அக்கா வாழ்ற வீட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நீ பாக்குற. ரியலி சூப்பர். அப்போ நீ வாழ போற வீட்டை எப்படி பார்த்துப்ப? நான் மட்டும் இல்ல, என் அக்காவும் அந்த வீட்டை நல்லா தான் பாத்துக்கிறா. ஆனா அவ அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அங்க என்ன கெட்டது நடந்தாலும் அது என் அக்கா வந்த ராசிதான்னு அந்த வீட்டு பாட்டி சொல்லும். சும்மா குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கும் உன் சிஸ்டர் தான் காரணம்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காகவாவது இந்த விஷயத்துல ஜீவா தப்பு பண்ணிருப்பானா இல்லையான்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். சார், ஹலோ. உடனே இந்த ஜீவா மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணுங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? எஸ், உடனே பண்ணுங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவ எக்காரத்தை கூட்டம் தப்பிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே ஃபோன் பண்ணி ஈஸியா வெளியே விட சொல்றீங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்புறமா வந்து சொல்றேன். இப்போ உடனே அவனை ரிலீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இதுல நான் மாட்டிப்பேன். ஓகே சார். எவனோ ஒருத்தனுக்காக இந்த கேஸை இந்த நோண்டு நோண்டுறாளே, இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை எந்த அளவுக்கு நோண்டுவானே தெரியலையே. என்னை பத்தின உண்மையான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா? போப்பா போ. ஜீவா, ஜீவா வாடா. மீனாட்சி அம்மா உன்னை கைவிடலையா? எப்படியோ வெளியே வந்துட்ட. சார், இப்ப மட்டும் அவன் மேல தப்பு இல்லைன்னு எப்படி சார் தெரிஞ்சது? இதுக்கு பின்னாடி வேற ஏதோ குரூப் இருக்கு. அவங்க தான் இந்த மாதிரி தப்பான வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. விசாரிச்சதுல இவன் வேற ஏதோ விஷயமா தான் போயிருக்கான். அதைத்தான் சார் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். யாரோ வேணும்னே என்ன மாட்டி விட்டுருக்காங்க. அவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ சைன் பண்ணிட்டு கிளம்பு. சைன் போடுப்பா. இந்தா, இதுல கையெழுத்து போடு. ஹலோ தேனு. மீனாட்சி, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? ஜீவா குற்றவாளி இல்ல, நிரபராதி. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்படியா? நிஜமாவா சொல்ற? அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம் தேனு. எனக்கும் இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு ஜீவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம். அதான் சரி உனக்கு ஒரு வார்த்தை சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். ஆமா, திடீர்னு எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? விசாரிச்சதுல ஜீவா மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்டரே கூப்பிட்டு சொன்னாரு. தேவையில்லாம எல்லாருக்கும் மனசு கஷ்டமாயிடுச்சுல்ல. நமக்கே இப்படின்னா ஜீவாக்கு எப்படி இருக்கும்? ஆமா, ரொம்ப அவமானமா இருந்திருக்கும். என்ன, கோர்ட்டுக்கெல்லாம் போகாம இதோட முடிஞ்சிருச்சேன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். சரி மீனாட்சி, அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரி, ஓகே தேனு. இது என்ன சிறு பிள்ளைங்க விளையாட்டா? நாம என்னமா பண்ண முடியும்? போலீஸ் எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கை கட்டி தான் நிக்க வேண்டியிருக்கு. மதுரையில எத்தனையோ பேர் இருக்கும்போது அவங்க எதுக்கு இவனை மட்டும் பிடிச்சிட்டு போனாங்க? சும்மா கதை விட்டுட்டு இருக்காதியா மாமா. அதெல்லாம் நிதானமா பேசிக்குவோம். முதல்ல ஜீவா உள்ள வரட்டும். வாடா. போலீஸ் ஸ்டேஷன் வாசலை இவன் மிதிச்சிருக்கான். இவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மா, அப்படி பார்த்தா அவங்க பேரன் பாண்டியும் போலீஸ் ஸ்டேஷன் போனான். அவனை மட்டும் பொத்துனாப்புல உள்ள கூட்டு போனாங்க. நான் மட்டும் வரக்கூடாதா? எலே, அவ செஞ்சது நீ செஞ்சது ஒன்னா? தரங்கட்ட வேலையை செஞ்சுட்டு வந்து நிக்கிற. உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. பாட்டி, ஜீவா மேல நிஜமாவே எந்த தப்பும் இல்ல. இங்கரு, நீ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. உனக்கு இவனை பத்தி என்ன தெரியும்? நீ சும்மாரு. அம்மா, அதான் சொல்றோம்ல, ஜீவா மேல எந்த தப்பு இல்லம்மா. அவன் தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டான். அப்ப வந்து போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிடுச்சு.
பிடிச்சவங்களே விட்டுட்டாங்க, அப்புறம் என்னம்மா? டேய், இவ என்ன தில்லாலங்கடி வேலை செஞ்சு போலீஸ் ஏமாத்தினானோ? என்ன அப்படியெல்லாம் ஏமாத்த முடியாது. நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டியல்ல? என் மருமவளே என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. நான் அவனை அப்படி வளர்க்கல அத்தை. ஜீவாவும் நான் பெத்த புள்ள தானே. அவன் தப்பே பண்ணாதப்போ எப்படி அவனை வெளியே போக சொல்ல முடியும்? அவனை போக சொன்னீங்கன்னா நானும் அவன் கூடவே போயிடுவேன். ஏய் போதும், அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. இந்த வீட்டுல இவனை விட்டு வச்சிருக்கிறதே உனக்காகத்தான். நீயும் போனேன்னா அன்னபூர்ணி தான் மருமகளையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டான்னு எல்லாரும் பேசுறதுக்கா? நீ எங்கேயும் போக வேணாம். அவனை உள்ள வர சொல்லு. மருமவளே, இது அவனுக்காக இல்ல, உனக்காக மட்டும்தான் அவனை உள்ள விடுற. அவன் தலையில தண்ணியை ஊத்தி எல்லாத்தையும் தலைமொழிட்டு உள்ள வர சொல்லு. இவன் தப்பான இடத்துக்கு போனதுனால தானே இவனை போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு. அப்பத்தா மீனாட்சி ஆபத்துல இருக்கான்னு ஃபோன் வந்ததால தான் நான் அங்க போனேன். அதானே, மீனாட்சி கோவ குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா உன்னாலதான் தாங்கிக்கவே முடியாதேப்பா. என் மேல பாசம் காட்டாதவங்க மேல கூட நான் பாசத்தை காட்டுவேன். என் மேல பாசம் காட்டுறவங்களை நான் சும்மா விட்டுருவேன். இந்த வெட்டி பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அவன் உண்மையை தானே அத்தை சொல்றான். என் முன்னாடி பயந்து பதுங்கி கடந்ததுகள்லாம் இன்னைக்கு என் முன்னாடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சுக. என்ன பண்றது அம்மாச்சி, எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சே. எல்லாம் ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாளே, அவ வந்த நேரம்தான். இவ என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாளோ அன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. என் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத நீயும் உன் பொண்டாட்டியும் இப்ப என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அத்தை, தயவு செஞ்சு நீங்க என்ன அப்படி சொல்லாதீங்க. இது வரைக்கும் நான் இவரோட பொண்டாட்டி நீங்க சொன்னதே இல்லை. மருமகளேன்னு தான் சொல்லுவீங்க. என்ன திட்டுறதா இருந்தா கூட மருமகளேன்னு சொல்லி திட்டுங்க அத்தை. சரி சரி, உடனே அழுதுகிட்டு நிக்காத. உன் பிள்ளைக்கு தண்ணியை ஊத்தி கூட்டிட்டு வா. இதுலயாவது நான் சொல்றத கேளு.